ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கேரள மாநிலம் கொச்சி ஆழ்கடலில் லைபீரியா நாட்டு சரக்கு கப்பல் கண்டெய்னர்களுடன் மூழ்கிய நிலையில் கன்னியாகுமரி கடற்கரை பகுதிகளில் பிளாஸ்டிக் துகள்கள் கரை ஒதுங்கியுள்ளன. அவற்றை தொழில்நுட்ப உதவியுடன் அகற்றவும் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அரசு முன்வர வேண்டுமென கடலோர வளர்ச்சி குழு இயக்குனர் டங்ஸ்டன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். கேரள மாநிலம் கொச்சி ஆழ்கடலில் மூழ்கிய கப்பலிலிருந்து தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரையிலும் தற்பொழுது ஒரு கண்டெய்னர் என்பது கரை ஒதுங்கி இருக்கிறது. அது மட்டுமின்றி மேற்கு கடற்கரையை பொறுத்த அளவில் பரவலாக பிளாஸ்டிக் துகள்கள் என்பது மூட்டை மூட்டையாக அங்கங்கே கரை என்பது ஒதுங்கி வருகின்றன. இந்த நிலையில் இது தொடர்பாக கன்னியாகுமரி மாவட்ட கடலோர அமைதி மற்றும் வளர்ச்சி குழு இயக்குனர் பங்கு தந்தை டங்ஸ்டன் நம்மோடு இணையரால் அவரிடம் கேட்போம். வணக்கம். இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து இதை போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுது தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டிய பணிகள் அதிகமாக நடைபெறவில்லை என்பது ஒரு அதிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே எண்ணெய் கசிவு ஏற்பட்ட பொழுது, சென்னையில் ஏற்பட்ட பொழுது மக்கள் சரி, அதில் இருக்கக்கூடிய பூர்வக்குடிகளாக இருக்கக்கூடிய கடலோடிகளும் சரி, அதை அப்புறப்படுத்துவதற்கு வாளிகளை கொண்டு அவர்கள் அப்புறப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இதிலிருந்து நமக்கு புரிந்து கொள்ளக்கூடியது என்னவென்றால், ஒரு விபத்துகள் அல்லது ஆபத்துகள் ஏற்படுகின்ற பொழுது தொழில்நுட்பத்தின் அடிப்படையாக உடனடியாக அதை அப்புறப்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் நம்மிடம் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியத்தை தருகிறது. கேரள அரசு இந்த விபத்து ஏற்பட்ட பொழுது அந்த மக்கள் அனைவருமே 200 மீட்டருக்கு அப்புறம்தான் தங்களுடைய வாழ்விடத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும், பக்கத்தில் செல்லக்கூடாது என்ற அறிவிப்பை வழங்கினார்கள். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை, இந்த கடற்கரையை பொறுத்தவரை மக்கள் அனைவரும் கையில் எடுத்து விளையாடக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. ஆகவே அதற்கான விழிப்புணர்வும் தொழில்நுட்பமும் இங்கு செய்யப்படவில்லை என்பது ஒரு ஆச்சரியமான விடயமாக இருக்கிறது. ஓகே, இப்போ இந்த கப்பல் மூழ்கிய பிறகு கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரைகளையும் அந்த எண்ணெய் தன்மை இருக்குது. அதே போல் பல பகுதிகளில் மீன்கள் செத்து போகிறதாட்டும் மக்கள் அங்கங்கே சொல்கிறாங்க. அது உண்மையான தகவலா? கண்டிப்பாக மீனவர்கள் அதிகமாக கடலுக்கு தற்பொழுது செல்லவில்லை. ஆங்காங்கே மீன்கள் இறந்திருக்கிறது என்பதை மீனவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது உண்மைதான். அதை போன்று எண்ணெய் கசிவு என்பது கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே தென்படுகிறது என்பதை மீனவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். நேரடியாக சென்று அவர்களால் சொல்ல முடிந்தது. நிறைய பேர் ஆழ்கடலுக்கு சென்று கரை திரும்பக்கூடிய மீனவர்கள் அதனுடைய பதிவுகளை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே கண்டிப்பாக அது உண்மையாக. ஓகே, இப்போ இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு நீங்கள் என்ன மாதிரி கோரிக்கை என்பது முன்வைக்கிறீங்க? தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் அப்புறப்படுத்த வேண்டும். அதை சரியான விதத்தில் கையாள்வதற்கான தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலும் மீனவ மக்களுக்கு அதற்கான விழிப்புணர்வுகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் உடனடியாக செயல்படுத்துவதற்கான பணியாளர்களை கொண்டு சென்று அவர்களை செய்வதற்கு முயல வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் அதை பற்றிய போதிய அறிவு இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. அதை எப்படி எடுக்க வேண்டும், எப்படி கையாள்வது என்பது தெரியாமல் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய கால சூழலின் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய கடல் சீற்றம் என்பது அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக அப்புறப்படுத்தினால் மீனவர்களுடைய பாதிப்பு சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை போன்று பல்வேறு நாட்களாக மீன்பிடித்தல் தொழிலுக்கு செல்லாமல் இருக்கின்ற காரணத்தினாலும் வருகின்ற காலகட்டத்தில் மீன்பிடித்தல் தொழிலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது என்பது தெரியாத சூழலில் இருக்கின்ற காரணத்தில் மீனவர்களுக்கு என்று போதிய இழப்பீடு என்பது கொடுக்க வேண்டும். இது அபரிவிதமான இழப்பை பல்வேறு ஆண்டுகளுக்கு தருவதாக அமைகிறது என்பதை அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள். ஆகவே அதை அரசு கவனம் ஏற்று மீனவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணிகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இல்லை, நீண்ட ஆண்டுகளாக இந்த பிரச்சனை தொடரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அதுவரையிலும் அரசாங்கம் ஒரு நிவாரணம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சாத்தியமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சாத்தியமான நிகழ்வு பல்வேறு ஆண்டுகளாக செய்ய முடியுமா என்பது இல்லை. காரணம் பல்வேறு ஆண்டுகளாக பூர்வக்குடிகளாக இருக்கக்கூடிய கடலோடிகள் இந்த கடலை விட்டு செல்வதற்கோ அல்ல மாற்றுத் தொழிலுக்கு ஈடுபடுவது என்பது வாய்ப்பில்லாத ஒன்று. கடலுக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். இப்போ கடலுக்கு செல்ல வேண்டும் என்றால் கடலுக்கு இருக்கக்கூடிய ஆபத்துகளை அப்புறப்படுத்தினால் மட்டும்தான் அவர்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டும். கடல் நச்சுத்தன்மையாக உருவாகிறது என்றால் அல்லது ஒருவேளை மீனினங்கள் நச்சுத்தன்மையோடு அதனுடைய இருப்பிடத்தை உருவாக்குகிறது என்றால், பவளப்பாறைகள் ஒருவேளை முற்றிலும் அழிந்து போகின்ற சூழல்கள் ஏற்படுகிறது என்றால் மீனவர்கள் எங்கு போய் மீன் பிடிப்பது, அவருடைய வாழ்வாதாரத்தை எப்படி அமைத்துக் கொள்வது என்பது தெரியாத சூழல்கள் ஏற்படும். ஆகவே அதை அறிவியல் பூர்வமாக கையாள்வதற்கு அரசு அதற்கான முன்முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.